ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ஸ்பெஷல். அதாவது மழைக்காலம் குளிர்காலம் வந்துட்டாலே ஏதாவது சூடாக அப்படி கொறிக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு டெம்டிங்காக இருக்கும். நான் எப்போ பாரு ஒரு பஜ்ஜி பக்கோடா தான் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் இந்த பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜிலாம் சாப்பிட்டா அந்த மழை காலத்தில் இன்னுமே மாதிரி டல்லாக ஆக்கிரும் நம்மளை. மழை குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்நாக் ஐட்டம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ராகியும் திணையும் வச்சு ஒரு டைமண்ட் பிஸ்கெட் இல்லை டைமண்ட் கட் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. பொதுவாக வந்து மழை நேரத்தில் வந்து நம்மளால் நிறைய வெளியில் போக முடியாது. அதனால் நம்ம வீட்டில் என்ன வச்சுருக்கோமோ அதை வச்சு எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லோரும் இப்போ வீட்டில் எல்லாருமே ராகி மாவு தென்னை மாவுலாம் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு ஒரு சின்ன டைமண்ட் பிஸ்கெட் நான் வந்து இன்றைக்கி காரம் அதில் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் காரத்துக்கு பதிலாக அதில் இனிப்பு சேர்த்தும் பண்ணலாம். குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு காரம் போட்டு அதுலேயும் நான் காரம் வந்து இன்றைக்கி அதில் மிளகு தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இந்த குளிர்காலத்தில் வந்து நல்லது மிளகு உடம்புக்கு. அந்த மிளகு வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான சூட்டை கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு மிளகு சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ராகி திணை டைமண்ட் பிஸ்கெட் செய்ய தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், திணை மாவு 1/4 கப், கோதுமை மாவு 1/4 கப், வெண்ணெய் 1 மேஜை கரண்டி, மிளகு சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. ராகி திணை டைமண்ட் பிஸ்கெட் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவுக்கு பதிலாக நீங்கள் கம்பு மாவும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை சோள மாவு, அதாவது மக்காச்சோள மாவு கிடைக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணியும் செய்யலாம். இல்லை வெறும் திணை மாவு வச்சும் நீங்கள் செய்யலாம். ஆனால் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா திரட்டி அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். மைதா மாவு வேண்டாம், அதுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல ராகி மாவு, ராகி மாவு 1 கப் போட்டிருக்கோம். இதில் திணை மாவு, அடுத்தது கோதுமை மாவு, சேர்த்து முதல்ல நல்லா இதை கலந்துக்கோங்க. நீங்கள் இதில் வந்து திணை மாவுக்கு பதிலாக ஓட்ஸை பவுடர் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்க்கலாம். குறிப்பாக இந்த குளிர்காலம் மழைக்காலத்தில் மிளகு நிறைய சேர்த்துக்கோங்க உங்கள் உணவில். இதில் இந்த வெண்ணெய், நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் ராகிக்கு பதிலாக கம்பு மாவு சேர்க்கலாம். தினை மாவு கோதுமை மாவு மட்டும் சேர்த்து பண்ணலாம். இல்லை கோதுமை மாவு ஓட்ஸ் பவுடர் பண்ணி அதையும் சேர்த்து பண்ணலாம். வேறு மக்காச்சோள மாவு சேர்த்துக்கலாம், வரகு மாவு சேர்த்துக்கலாம். எதுனாலும் நீங்கள் இது மாதிரி சேர்த்து பண்ணலாம். நல்லா இப்படி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எப்போ சப்பாத்தி எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்போவும் சப்பாத்தி எப்படி திரட்டோமோ அதை மாதிரி திரட்டிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண போகிறோம்.
இதை ரொம்ப மெல்லிசாக திரட்ட முடியாதுங்க. ஏன்னா ராகி மாவெல்லாம் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஓரமெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகிட்டு தான் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து இதே வந்து சப்பாத்தி மாதிரியோ அது மாதிரி தேய்க்கும் போது நல்லா ஒரு ரவுண்டு மூடி வச்சு கட் பண்ணிங்கன்னா வட்டமாக கிடைக்கும். மற்ற இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஓரமெல்லாம் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொதுவாக சிறுதானிய மாவை ரொம்ப மெல்லிசாக திரட்ட வராது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் தடியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்து திரட்டிக்கோங்க. அதை அதுக்காக தான் வந்து நம்ம அது கூட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்க்குறதே அதனால தான். சரி, இப்படி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. பொதுவாக இந்த மாதிரி டைமண்ட் பிஸ்கெட் செய்யும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு கொஞ்சம் சேர்ப்பாங்க. ஆனால் சோடா உப்பு சேர்க்காமலே அது நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். முடிஞ்ச அளவு சேர்க்காதீங்க. நான் ஏன் இன்னைக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன்னா குளிர்காலத்தில் வந்து நீங்கள் நிறைய ராகி சேர்த்துக்கோங்க உங்கள் உணவில். ராகி வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சூட்டை கொடுக்கும். அதனால் குளிர்காலத்தில் ராகி நிறையவும் வெயில் காலத்தில் கம்பும் நிறைய எடுத்துக்கணும் நம்ம. நீங்கள் நல்லா ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னே இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல பாருங்கள். உங்களுடைய ராகி திணை டைமண்ட் பிஸ்கெட் தயாராகிடுச்சு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னடா கலர் ஒரு மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் ராகி கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க் ப்ரௌனாக தான் இருக்கும். கலரை பார்க்காதீங்க, அதில் இருக்க நல்ல சத்துக்களை பாருங்கள். குறிப்பாக இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப ஏற்றது ராகி. பொதுவாக ராகி வந்து கொஞ்சம் ஹீட்டை உண்டாக்கும். அதனால் வெயில் காலத்தில் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குளிர்காலத்தில் தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெயில் காலத்தில் ராகி சாப்பிடும்போது நல்லா மோர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பழைய காலத்துலலாம் வந்து ராகி கூழ் தான் சாப்பிடுவாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ராகி பிஸ்கெட் பண்ணியிருக்கிறோம். இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு உணவு. மழை நேரத்தில் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ராகி திணை டைமண்ட் பிஸ்கெட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்லி வச்சு ஒரு வடை இல்லை கபாப் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்லி வச்சு ஒரு வெஜிடபிள் கட்லட் இல்லை வெஜிடபிள் கபாப், வெஜிடபிள் வடை, என்ன பேர் உங்களுக்கு இஷ்டமோ வச்சுக்கோங்க. நம்ம அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். வேக வைத்த பார்லி 1 கப், வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 2, பொடியாக நறுக்கிய பீன்ஸ் 4, பொடியாக நறுக்கிய கேரட் 1, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு அரைத்த விழுது 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, புதினா கொத்தமல்லி சிறிதளவு,
எலுமிச்சம்பழம் பாதி, ஓட்ஸ் பவுடர் 1/4 கப். பார்லி கட்லட் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் பார்லியை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அதாவது குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊறட்டும் பார்லி. ஊறினதுக்கப்புறம் அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை மசிச்சு வேக வச்சு அதையும் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து வெஜிடபிள் கட்லட்டுன்றனால இந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பீன்ஸை விட்டுட்டு வெறும் கேரட்டை மட்டும் இதோட துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கேரட் பீன்ஸ்லாம் பொடியாக நறுக்கி சேர்க்கும்போது கொஞ்சம் லேசாக எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம அதை வதக்கி எடுத்துக்குவோம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயம், அடுத்தது பீன்ஸ், அடுத்தது இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட். நீங்கள் வதக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மைக்ரோவேவில் கேரட்டும் பீன்ஸும் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். நம்ம அதுக்கு மற்றது எல்லாத்தையும் அதோட சேர்த்து பிசைஞ்சிடுவோம். இந்த வேக வச்சு வச்சுருக்க பார்லி, அது கூட வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இப்போ இது வதங்கினது போதும். ஏன்னா நம்ம திரும்ப வந்து வேக வைக்க போகிறோம், அதனால் இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற விடுங்க கொஞ்சம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம உங்களுக்கு பிசைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பார்லியை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மசிஞ்சிடும். அது இது கூட இந்த வேக வச்சு வச்சுருக்க காய்கறி, இப்போ இது கூட வந்து நம்ம அடுத்து சேர்க்க போகிறது இந்த இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்க விழுது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி சேர்த்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து பிசைஞ்சுக்கோங்க. கலவையோட கொஞ்சமாக லெமன் புரிஞ்சுக்கலாம். நம்ம லெமன் புழிஞ்சிட்டோம். இப்போ நல்லா இந்த கலவையை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வேக வச்ச பார்லி, உருளைக்கிழங்கு, காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து கலந்தோம் இல்லைங்களா? அந்த கலவை வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த காய்கறி உங்களுக்கு விருப்பமோ, எது உங்கள் வீட்டில் மத்தியானம் சமைச்சிட்டு ஏதாவது ஒரு பொரியல் மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணுவோம். நம்ம ஒரு கட்லெட்லாம் செய்கிறதா இருந்ததுன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஓட்ஸ் இல்லை அப்படின்னா அவலை நீங்கள் பொடிச்சு அதில் வந்து ரோல் பண்ணலாம். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இல்லை எந்த அவலுமே இல்லை, நார்மல் அவல் தான் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு இதில் போட்டுக்கலாம். ஓட்ஸை வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து
தட்டிட்டு இந்த ஓட்ஸில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வட்டமாக தட்டினதுனால இந்த மாதிரி ஒரு ஷாலோ ஃப்ரையே பண்ணலாம். எண்ணெய் நிறைய செலவு இல்லாமல் மெதுவாக பண்ணலாம். நீங்கள் பேன் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கிறத இதில் வச்சுருவோம். உடனே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக வேக விடுங்க. ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றலை இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கீழ் பக்கம் வேகிறதுக்கு டைம் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே வந்து வேக வச்சது தான், அதனால் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிருங்க. பார்லி கட்லெட், பார்லி வெஜிடபிள் கட்லெட் இல்லை பார்லி கபாப் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பார்லி வடைனாலும் ஓகே தாங்க. அது தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சோம். இன்றைக்கி நம்ம பார்த்த 2 டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்த்தது ராகி திணை டைமண்ட் கட்ஸ். ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, தினை மாவு ஒரு 1/4 கப், கோதுமை மாவு ஒரு 1/4 கப் எடுத்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகு சீரகத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி திரட்டி குட்டி குட்டி டைமண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சூடான எண்ணெயில் அதை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய ராகி திணை டைமண்ட் பிஸ்கெட் தயார். பார்லி வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச பார்லி, உருளைக்கிழங்கு, இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடாக்கி அதில் வெங்காயம், பீன்ஸ், கேரட் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு அரைச்ச விழுது, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த கலவையை எடுத்து சின்ன சின்ன வட்டமாக தட்டி அதை எடுத்து அந்த ஓட்ஸ் பவுடரில் நல்லா பெரட்டி ஒரு சூடான தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய பார்லி வெஜிடபிள் கட்லெட் தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம குளிர்காலத்துக்கு ஏற்ற 2 ஸ்நாக் வெரைட்டி பார்த்தோம். ரொம்ப எளிதாக செய்யக்கூடியது, எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ஆரோக்கியமான 2 ஸ்நாக் பார்த்தோம். முதல்ல நம்ம பார்த்த ராகி திணை டைமண்ட் பிஸ்கெட் நான் வேறு மாதிரியும் செய்யலான்னு சொன்னேன். காரத்துக்கு பதிலாக இனிப்பு போட்டு நீங்கள் செய்யலாம். ராகி மாவுக்கு பதிலாக கம்பு மாவு இல்லை வரகு மாவு இல்லை திணை மாவு எல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். கோதுமை மாவு சேர்த்தும் அதை பண்ணலாம். ஓட்ஸ் வந்து பவுடர் பண்ணியும் நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம். எப்படி உங்களுக்கு காம்பினேஷன் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொன்று ஒரு டேஸ்ட்டு, ஒரு கலர் இருக்கும். குறிப்பாக அந்த குளிர்காலத்தில் ராகி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் அதில் ராகி வச்சு இன்றைக்கி பண்ணினேன். அடுத்து நம்ம பார்த்தது பார்லி வெஜிடபிள் கட்லெட். அதுவும் ஒரு நார்மல் கட்லெட்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.